வணக்கம் ஆபிரகாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 170 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. தற்போது விவசாயிகள் சம்பா அறுவடை பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதால் அனைத்து கொள்முதல் நிலையங்களிலும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் தலா 7000 முதல் 10,000 வரை நெல் மூட்டைகள் இயக்கம் செயல்படாமல் சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை தர கட்டுப்பாடு மேலாளர் உமா மகேஸ்வரியின் ஊழியர் விரோத போக்கை கண்டித்தும் ஒவ்வொரு பிபிசியிலும் தலா 7000 முதல் 10,000 நெல் மூட்டைகள் இயக்கம் செய்யப்படாமல் தேங்கி கிடப்பதால் எடை இழப்பு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டி அனைத்து தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த பட்டியல் எழுத்தர்கள், உதவியாளர்கள், சுமை தூக்குவோர் ஆகியோர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவித்துள்ளனர். அவர்கள் அனைவரும் மயிலாடுதுறை சித்தர்காட்டில் உள்ள MRM ரைஸ் மில் வளாகத்தில் ஒருங்கிணைந்து இன்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே ஆர்ப்பாட்டத்தின் போது ஊழியர் ஆனந்தராஜ் தரக்கட்டுப்பாடு மேலாளரின் நடவடிக்கையால் அபராதம் விதிக்கப்பட்டவர். இவர் ஆர்ப்பாட்டத்தின் போது திடீரென மயங்கி விழுந்தார். அவரை சக தொழிலாளர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் வரை காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என தொழிற்சங்க நிர்வாகிகள் அறிவித்தனர். ஏற்கனவே ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் சேர்க்கமடைந்துள்ள நிலையில் ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் அறுவடை பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளிடத்திலேயே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கமலக்கண்ணன்.